ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை வந்து தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய உறவினர்கள், என்னோடய சொந்த பந்தங்கள் எல்லாமே நீங்கள் தான். ஏன்னா நான் எப்போவுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து நமக்குன்னு யாருமே இல்லை, நம்மளை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து என்னை யாருமே நேசிக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியாது. அதை நினச்சி நான் வந்து வெளியில் வந்து சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுவேன். ஏன் நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நம்ம யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்ய மாட்டோம், ஆனால் ஏன் நம்மளை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கேயோ இருந்து என்னை பார்த்து என்னை பிடிச்சி என்னை லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன்ல, நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன்ல, அந்த கவலைக்கெல்லாம் ஒரு மருந்தாக வந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் எனக்கு அதிகரித்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சந்தோஷத்தெல்லாம் வந்து எப்படி உங்ககிட்டலாம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து உங்ககிட்ட என்ன வீடியோ பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து வீடு வந்து மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுவும் பெண்கள் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறேன். ஏன்னா பெண்கள் தான் நம்ம வந்து நானும் ஒரு பெண்கிறதுனால பெண்கள் கூட டிப்ஸ் தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு ஆண்களை பற்றிலாம் சரியாக தெரியாது. ஏன்னா ஆண்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்களே, அதுக்காக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமினா யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாலட்சுமினா வேறு யாரும் கிடையாது, நம்ம தான் மகாலட்சுமி. நம்ம தான் மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமியோட ஒரு அம்சங்கள் எல்லாமே ஒரு பெண்ணுக்குள்ளே வர்றப்போ கண்டிப்பாக அந்த பெண்கிட்ட கண்டிப்பாக எல்லா செல்வமும் கண்டிப்பாக இருக்கும். எல்லா குணமும் மகாலட்சுமி வந்து எப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட 16 வகை செல்வமும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து மகாலட்சுமியோட அம்சம். அது வந்து நீங்கள் எப்போ முழுமை பெறும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இல்லத்துக்கு வர்றப்போ, ஒரு குடும்பத்துக்கு வந்து விளக்கேற்ற வர்றப்போ வந்து நம்ம முக்கால்வாசி அந்த இதுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இல்லத்தரசியாக ஆகுறப்ப தான் நம்ம மகாலட்சுமியோட அம்சமே நம்ம உடம்புக்குள்ளே நம்ம வந்து திகழ ஆரம்பிக்கிறோம். நம்ம தான் மகாலட்சுமி. நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கிற போது அந்த வீட்டோட இல்லத்தரசின்னு சொல்கிறோம்ல, இந்த இல்லத்துக்கே நம்ம தான் அரசி. அப்படிங்கும்போது நம்மகிட்ட அந்த மகாலட்சுமி கடாட்சங்கிறது பெண்கள்கிட்ட வந்து நம்ம தேடி போக வேண்டாம், நம்மக்கிட்டே அது இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அது நம்ம நிறைந்த செல்வம் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவுமே பெண்கள் வந்து சிரித்த முகமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் சில வீட்டிலலாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து வேற ஆள்கிட்ட போய் சொல்லி கோல் சொல்கிறது, ரொம்ப பொறாமப்படுறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல தாறுமாறாக செலவு பண்ணுவாங்க, வீணாக ஆக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது, வேற சாப்பாட்டு பொருட்களை வீணாக்குறது. அதுக்கப்புறம் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணோன்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கவே மாட்டாங்க. மகாலட்சுமி உடனே வெளியே போயிடுவாங்க. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து எப்போவுமே தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. அதுவும் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கவே கூடாது. நல்ல தலையை சீவி பின்னி நல்லா தலையை இழுத்துட்டு நல்ல ஒரு குங்குமம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக குங்குமம் வைக்கணும் சுமங்கலி பெண்கள். அப்புறம் வந்து கையில் வந்து வளையல் போடணும். அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் ஏதாவது ஒரு செயின் போடணும், ஏதாவது ஒரு இது போட்டிருக்கணும். காலில் வந்து மெட்டி கொலுசு இந்த மாதிரி ஒரு அம்சமாக நம்ம திகழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக நம்ம இருப்போம். நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, வீடும் லட்சுமி கடாட்சமாக இருக்கணும். வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு நான் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக முத்தம் வந்து தூத்து தொளித்து கோலம் போடணும். இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லா பெண்களுமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப லட்சுமி கடாட்சமாக வீடு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக விளக்கேற்றணும். அப்படி வந்து விளக்கேற்ற முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளியாவது கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக விளக்கேற்றணும்னா வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அப்புறம் வந்து வீடை வந்து நல்லா சுத்தமாக வைக்கணும், நல்லா தொடச்சி நல்லா வாசனை வர்ற மாதிரி. துர்நாற்றம் அப்படிங்கிறது வந்து வீட்டில் வரவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருட்களையும் நீட்டாக அடுக்கி வைக்கணும். தேவையில்லாத குப்பை, அப்புறம் வந்து தேவையில்லாத உடஞ்ச பாத்திரம், தேவையில்லாத உடஞ்ச வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதை உடனே தூக்கி வெளியே போட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஒட்டி பயன்படுத்திக்கலாம், அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது வந்து நமக்கு வந்து லட்சுமி கடாட்சத்தை வர விடாமல் நமக்கு தருவோம். பணத்தடை வந்து அதிகமாகும். பணம் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் அதெல்லாம் அது முக்கியமாக இல்லை இந்த அண்டா குண்டா உடஞ்ச பாத்திரம் முக்கியமானு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நிறைய பாத்திரமாக இருக்கிறது, நிறைய துணி இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. எங்கே பார்த்தாலும் நீட்டாக அழகாக பெர்ஃபெக்டாக அவங்க வீடு இருக்குது, ஒரு மார்க்கு கூட ஒரு 10 மார்க்கு ஒரு மார்க்கு கூட கம்மி பண்ணி போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வீட்டை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வைக்கணும். காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக விளக்கேற்றணும். விளக்கேற்றுற அந்த பூஜை ரூமை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு பூ கிடைக்குதுன்னா நல்லா வாசனை மிகுந்த மலர்கள் போடணும். முந்தின நாள் போட்ட பூவெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு புதுசாக பூ வந்து நீங்கள் போடணும். அப்போ வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீரோல், பணம் வைக்கிற பீரோல், அஞ்சரை பெட்டி, அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். மளிகை சாமான் வந்து எப்பவும் வீட்டில் தட்டவே கூடாது. அதுவும் மஞ்சள் வந்து இல்லை, மஞ்சள், கல் உப்பு, புளி, வத்தல், இந்த மாதிரி பொருள்லாம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே கூடாது. இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு சின்ன டப்பாவாவது வாங்கி வைங்க. நெய், அச்சு வெல்லம், இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருளை வந்து சிகப்பு செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். வேறு மாதுளை செடி, வேறு நெல்லிக்காய் கனி, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.